ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. ஒரு யூடியூப் கூட பார்க்க முடியல, எல்லாரும் இதை பற்றி ரிவ்யூ பண்ணுறாங்க. ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து ஒன்று இந்த பிக் பாஸோட கண்டென்ட்டை மாற்றுங்க, இல்லை இப்போ இருக்க கண்டஸ்டண்ட்டை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இந்த பார்வதியும் இந்த நடிப்பறக்குன்னு ஒருத்தவங்க வந்திருக்கானே, அம்மா கடவுளே முடியல, அவங்க 2 பேரையும் ஸ்க்ரீனில் கொண்டு வராதீங்க, மற்ற எல்லாரையும் கொண்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க 2 பேருக்குமே ஃபோக்கஸ் வைக்கிறீங்க, மற்ற யாரையும் நீங்கள் எடுக்கிறதே இல்லை. நிறைய விஷயங்கள் உள்ளே நடந்துட்டு தான் இருக்குது, ஆனால் நீங்கள் ஏன் இந்த 2 பேரையும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து சேவ் அஸ். ரொம்ப கொடுமையாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த பார்வதி ஃபேஸை பார்க்கவே முடியல. ரியலி ஐ ஆம் சேயிங், நானும் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் 9 பிக் பாஸில் ஒரு 6 பிக் பாஸ் பார்த்துருக்கேன். 3 பிக் பாஸஸ் பார்க்கல நான். பட் ஆனால் நான் பார்த்ததுலேயே இந்த 5ல் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையானது, ரொம்ப கேவலமான ஒரு பிக் பாஸ்னால் இதுதான். இதில் சாதாரணமாகவே பார்வதி பேசுகிறத பார்க்க முடியாது. அதுவும் மேக்கப்பே இல்லாமல் மேடம் ஸ்மோக் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல, லிப்ஸ்டிக்கு இல்லாமல் மேடம் பார்க்க முடியல. அதுவும் அவன் ஒரு இரிட்டேட் பண்ணுறா பாருங்களேன், ஒருத்தவங்களை வந்து இக்னோர் பண்ணுறா பாருங்களேன், அது ரொம்ப கொடுமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கொடுமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எதுக்கு அவள் கத்துறானே தெரியல. அதாவது ஒரு பேட் எக்ஸாம்பிள் ஃபார் நியூ ஜென்ரேஷன். இதுக்கு ஆயிடுச்சு 30+ ஆயிடுது. இப்போ வர குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தா அடம் பிடிச்சா தான் லைஃப்பில் ஏதாவது நடக்கும் அப்படின்ற ஒரு பேடு இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ ப்ளீஸ், ஒன்று இந்த பார்வதியை நீங்கள் வச்சுக்கணுன்னா வச்சுக்கோங்க. இன்னொன்று, அது காஸ்டியூமும் இருக்கிறதுலையே ரொம்ப கேவலமாக போட்டுட்ருக்கு. அதுதான் வந்து தப்பாகவே எல்லாரையும் மைண்டை இது பண்ணுது. ஆனால் இந்த அம்மா வந்து போயிட்டு அவன் என்னை தப்பாக டச் பண்ணான் அப்படின்னு சொல்லுது. புரியல, அது என்ன கேம் விளையாடுதா, இல்லை தப்பான ஒரு கல்ச்சருக்குள்ளே மக்களை கொண்டு போக ட்ரை எனக்கு சத்தியமாக தெரியல. அதுக்கு எல்லா ஹேபிட்டும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸை கொண்டு வராதீங்க. பிக் பாஸ்ன்றது ஒரு மக்கள், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலினா என்ன, ஜாயிண்ட் ஃபேமிலியில் எப்படி வாழ்ந்தால் இந்த தேவையில்லாத சோஷியல் மீடியாஸ்குள்ளே போகாமல் ஒரு டைமிங் தெரியாமல் ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு வாழ்வை முறை தான் கொண்டு வர மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்க. ஆனால் இப்போது நடைமுறைக்கு இருக்காது. பட் அது நல்ல முறையில் நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ரியலி